வெற்றிவேல் முருகனுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முன்னாடி வாங்க முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்புலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்புலையும் காவல்துறையினர் தரப்புலையும் அறநிலையத்துறை தரப்புலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீமு, அதே மாதிரி காவல்துறையினுடைய ஒரு டீமோடு சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம் வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்பில் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் செய்யப்பட்ட அந்த வாதங்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்று தான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளினுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும், ஃபைட் இருந்திருக்கக்கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த 2 தரப்புக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு 2 தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது 2 தரப்புக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்போ ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால் இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா பொறுங்க வக்கீல் பேசட்டும், நம்ம வழக்கறிஞர் பேசுவாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில் உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க.
இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அதுபோக கவர்மெண்ட்டு, கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையாக இருநபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு வந்து அவங்க அப்பீல் வரதில் ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்குறாங்க. அது உரிமை இருக்கா இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றம் இப்போ சொல்லிருச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அண்ணே சொன்ன மாதிரி வந்து அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றியிருந்தால், நான் உங்களுக்கு கலோக்கியலாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றியிருந்தால் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை ஃபைட் பண்ணுற அளவுக்கான வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படித்ததை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்கிறேன். தீர்ப்புகள் இன்னும் நம்ம அதை படிக்க போகிறோம். இப்போ இது கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழித்து இதை வந்து இது ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994 ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவாக அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் வகையில் திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏற்றணும்னு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. ஏற்றலான்னாங்க, அதுக்கு ஏற்றலாம் கோர்வையாக நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் கேளுங்க. அவங்க வந்து 15 மீட்டருக்கு அப்புறம் எங்கே வேணால் ஏற்றிக்கலான் இருக்காங்க. அதுவும் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1996 கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது 2025 இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பித்தாச்சு. 2014 சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு வந்து இப்போ 2025 நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த தீர்ப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட தீபத்தூணில் தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில் வந்து உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷனுங்கிற பேரில், பீஸ் கமிட்டிங்கிற பேரில் மக்களை இன்னும் பிளவு தான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்கள் எந்தவித செயல்பாடும் நீங்கள் செய்யலைங்கிறதையும் மூஞ்சில் அடித்த மாதிரி இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான, முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்போயாவது நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருப்பாங்க. இல்லை இதுக்கும் மேலே நீங்கள் வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம்னா நல்ல உங்களுடைய உரிமை தாராளமாக போகலாம். பட் இப்போ இது நாங்கள் மட்டும் இல்லை, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு இந்து பக்தராக, ஒரு முருக பக்தராக நான் வந்து சொல்லிக்கிறேன். சார், பொது அமைதி அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான்றதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் வந்து அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம்ன்றதையும் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதில் வந்து இப்போது கடைசியாக நீதிபதி அவர்கள் படித்த அந்த வரிகளை நம்ம வந்து கவனிக்கும் போது இது இத்தனை ஆண்டுகள் கழித்து இதை வக்ஃபு போர்டு வந்து எங்களோடது, அந்த இடம் வந்து தீபத்தூண் எங்களோடதுன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இப்போ மீடியாவில் பார்த்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்கியூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு முதல் நாள் கிரானைட் தூணுன்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூணுன்னு சொல்லலை, சர்வே தூணுன்னு சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து சமணர் தூணுன்னாங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ, முருகனுக்கு 2 மனைவின்னு கேலி செஞ்சாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல
தீபம் ஏற்றுறதுக்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறத இன்றைக்கி வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமாக அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க, அது முக்கியம். பொது அமைதி பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அரசு தான் காரணம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. பொது அமைதி, ஆமாம். அதாவது பொதுவாக ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறது தான் அதோடைய கடமையை தவிர இதை வந்து கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து படிச்சுக்கிறோம். அதுக்காக வர கார்த்திகை தினங்கள்ல சார் தீபம் அது என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி இது வரைக்கும் வராதா? ஏஎஸ்ஐட்டே இருக்காதுல்ல, அது என்ன தூண்கிற கிளாரிட்டி இருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் அந்த ஏஎஸ்ஐயோட அனுமதியோட எப்படி கொஞ்சம் ஏற்ற முடியும்? என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த நீதிமன்றத்தோட நீங்கள் வந்து உத்தரவை நீங்கள் இப்போ கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டராக நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்கள் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணுது. இல்லை சார், அதுதான் கன்க்ளூஷனாகி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்னும் திருப்பி வந்து அது தீப தூணா இல்லையா சர்வே தூணா நம்ம கேட்க முடியாது. இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூண் தான், அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதில் கார்த்திகை மாதம் தேவஸ்தானமே தீபம் ஏற்றணுங்கிறத சொல்லிட்டாங்க. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது, ஏன்னா தனி அதிகாரம் கொண்டது. எங்களுக்கு பரிசீலிங்கன்னு வேணால் சொல்ல முடியும், எங்களுக்கு நேரடியாக அதை செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தொடர்ச்சி அவங்களுடைய வாதம் அது. அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை தான் ஏற்றுக்கலையே. அந்த வாதத்துக்கு ஏற்று தான் இப்போ தீர்ப்பாக கொடுத்துட்டாங்களே இருநபர் நீதி. இப்போ ஏற்கனவே ஆரம்பத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து கார்னர் பண்ணாங்க. இன்றைக்கி இருநபர் நீதிபதிகள் ஏற்கனவே எல்பிஏல கண்டெம்ட்டுக்கு மேலே போன அப்பீல் எல்பிஏல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களை நீங்கள் வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்கள் ஒரு புழுத வாரி எரிய போகிறீங்க, அவதூறு சொல்ல போகிறீங்க. அப்போது ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமாக தர்மமாக அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும்போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் கற்பித்தோம்னா அப்போ தமிழ்நாட்டில் எந்த நீதிபதியும், நான் சொல்கிறது வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்லேருந்து சப்ஜட்ஜிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, இந்த தீர்ப்பு வேணாம் ஒன்று வேணான்னு ஒரு சாதாரண மக்கள் இப்போ இன்றைக்கி இந்த அரசாங்கம் செய்கிறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வார், மாவட்ட செயலாளர் செய்கிறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நீதிமன்றமே இருக்காது, நீதிமன்றத்தோட அவங்களோட சுதந்திரம் சுத்தமாக இருக்காது. அப்போ இதை தமிழ்நாடு மக்களும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து இது என்ன நடங்குறத தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். சார், இந்த வழக்கில் தனி நீதிபதி அனைத்தரப்பு வாதங்களை கேட்டு தான் அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க, அவரை விமர்சிக்கப்பட்டது. இப்போ 2 நீதிபதிகளும் இந்த வழக்கில் வந்து ஒரு 6 நாட்களுக்கு மேலே அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டது தான் தற்போது இப்போ தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில் கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதில் எப்படி சார் இருந்துறீங்க? எந்த நீதிபதியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சித்தா அது வந்து கிரிமினல் கண்டெம்ட் ஆகும். கிரிமினல் கண்டெம்ட்டுங்கிறது ஒன்று, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கம்னு ஒன்று உண்டு. ஜனநாயகம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு உண்டு. ஜனநாயகம்ங்கிறது எல்லா அடுத்தவருடைய மூக்கு நுனி வரைக்கும் தான் வந்து ஜனநாயகம்ங்கிறது உண்டு. அப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயசார்பு இல்லாமல் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அவருக்கு இப்போ நான் வந்து இன்றைக்கி இவர் கோனார் கொடுத்துட்டார், இவருக்கு செட்டியார் கொடுத்துட்டார், இவர் ஐயர் அவருக்கு சேதமாக கொடுத்துட்டார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்நோக்கம் கற்பிச்சோம்னு சொன்னால் அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு இந்தியாவில் இது முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தி இருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, இப்போ இது அடிப்படையில் உரிமையல் வழக்கு அப்படின்னா மறுபடியும் நீதிபதிகள் ஹைகோர்ட் அப்பீல் போகிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தமிழகத்தில் இருக்குதானே? அது வந்து அவங்களுடைய டெசிஷன், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை. அது நன்றி. நீ பேசு. நீதிமன்றம் தனி நீதிபதி நான் ஆரம்பத்தில் பேசினேன். வணக்கம். ராமரவிக்குமார், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர். எம்மோடு இந்த வழக்கில் இணைத்து கொண்ட சகோதரர்களும் நமக்காக வாதாடிய திரு அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஆதரவாக வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி இந்த விஷயத்தை உலகிற்கு தெரிவித்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு முருகனருளால் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக மேற்கொண்டும் தொடரும் என்று நம்புகிறோம்.
இந்த வெற்றிக்காக போராடிய அந்த உள்ளூர் மக்கள் என்னை வந்து வெளியூர்காரன்னு சொன்னாங்க. நான் மதுரைக்காரன் தான், நான் எழுமலைக்காரன். உள்ளூர்காரர் வெளியூர்காரன்லாம் பொய்வாதம் பரப்புனாங்க. வழக்கு தொடுத்தவர் மீதும் வழக்குக்கு நீதி சொன்ன நீதிபதிகள் மீதும் அவதூறு கற்பித்தாருங்க. நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்த விதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்றம் மக்களுக்கும் இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன், அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவன் தான் திருப்பரங்குன்ற முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறான். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றி கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிருன்னு சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படி தான் நாங்கள் அதை மதித்து போனோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேலே வந்து வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது என்பதே உண்மை. இப்போ மறுபடி ஆகம விதிகளை வந்து கொஸ்டின் பண்ணாங்க. நிறைய சிவாச்சாரியர்களே கேட்டிருந்தாங்க, ஒரு 2 இடத்துல ஏற்றது வந்து ஆகம விதிமுறைகளுக்கானது. இப்போ அது ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா சொல்லிட்டாங்க, இது இஷ்யூ நாட் இன் ஆகமா, இது ஆகம குறித்தான விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்த உத்தரவு தர்கா காம்பவுண்ட் வாலிருந்து 15 மீட்டர் தள்ளி உள்ளது தான் தீர்வு. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு டிவிஷன் பெஞ்சில் இப்போ சொல்லியிருக்கிற பதில் என்னென்னா, இப்போ ஆகமத்தை பற்றிலாம் அவங்க பேசலை. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் மலை உச்சின்னு சொல்லலை, அதுக்கு வார்த்தை ஹைட்டான இடத்துல எலிவேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை எலிவேட்டட் பிளேஸில் ஒருத்தங்க அந்த தீபம் ஏற்றும் போது அந்த உள்ளூர் மக்கள் அதெல்லாம் வந்து பார்த்து அதன் மூலமாக வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்கிறத வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது ஆகமாக கிடையாது. உள்ளூர் அந்த மலையோட உச்சியில் ஏற்றும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் அந்த தீபம் தெரியும். அவங்க வீட்டில் தீபங்கள் தேவைப்படுவாங்க. சுற்றி வட்டார மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் தீபங்கள் ஏற்றுவாங்க. இது வந்து இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை வந்து இந்த நான் சொல்கிறேன், ஒரு செகண்ட் நண்பர் பதில் சொல்கிறேன். இல்லை பதில் சொல்கிறேன். ஆகம அவங்களே வந்து அதை தப்புன்னு சொல்லி அவங்களே வந்து எங்களோட இதை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிச்சை குருக்கு, பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் திருப்பரங்குன்றம் சந்திரசேகர் பட்டர் என்ற ராசாபட்டரும் இந்த லெட்ரு கொடுத்துட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அவங்க எதை கையெழுத்து வாங்கிட்டாங்க, முன்னாடியே போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்துக்காக சொல்லலை, இன்ன தேதியில் தீபம் ஏற்றலாம், இன்னும் நட்சத்திரம் ஏற்றலாம்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க உள்ளே சொருகிட்டாங்க. ரெண்டாவது, பழனி கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது, ஆகமத்திலே கிடையாது. மார்கழி மாதம் நாள் செய்வது என்பது எந்தவித ஆகமத்திலும் கிடையாது. ஆனால் ஆகமத்தை மீறி அரசுக்கு சாதகமாக, ஆட்சியாளருக்கு சாதகமாக நடத்துறாங்க. எங்க பழனியாண்டவன் கோயில் ஆகம விதிமீறல் நடந்தது. ஆகமத்தை மீறி கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஆட்கள் போனாங்க. இது எந்த ஆகமத்தில் வருது? கோயிலுக்குள்ள பூசை பண்ணுவதற்கு அர்ச்சகர் போகலாம், அமைச்சர் போகலாமா, அவன் கட்சிக்காரன் போகலாமா? இதெல்லாம் ஆகம விதிமீறல். நாங்கள் இந்த வழக்கு மட்டும் நீர்த்து போகக்கூடாதுனால வேற எதுவும் பேசலை. ஆகமம் குறித்தான விஷயம் இது அல்ல. இவர்கள் ஆகமத்தை சுட்டி காமிச்சாங்கன்னா ஆகமப்படி உண்டியல் இருக்கா, ஆகமப்படி அமைச்சர் உள்ள வரலாமா, ஆகமத்துக்கு விரோதமா பக்தர்களை கேவலமா பேசலாமா இந்த அமைச்சர்? அதனால
இந்த குறித்து வழக்கு திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு வந்து நிச்சயமாக சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். சட்டத்தின் பிள்ளைகள், சட்டத்தை மீறல, நீதியரசர்கள் விமர்சிக்கல, நீதிபதிகள் குறித்து தவறாக நாங்கள் பேசல. நாங்கள் மீண்டும் 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 நம்பியது முருக கடவுளை. இந்த நல்ல நாளில் தீர்ப்பு வந்திருக்கு. 6/1 என்னங்க செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில் முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முதல் படை அவ்வளவுதான். முதல் அடுத்தடுத்து வரும். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க. நம்முடைய இந்த தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பை நாம் எல்லாரும் காணிக்காகின்றோம். 1, அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வதாக வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. 2, 3வது விஷயம், இந்த தீர்ப்பிற்காக உழைத்த அந்த ஊர் மக்கள், குறிப்பாக தினசரி ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் பெட்டிஷனெல்லாம் கொடுத்து அவர்கள் தொடர்ச்சியாக அவங்க ஒரு பெரிய வேண்டுதல் வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு மிக பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 48 கிராமங்கள், அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய கடையெடுப்பு செய்து அங்கே தீபமெல்லாம் ஏற்றி அவர்களெல்லாம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவங்கள் ஒரு விரதம் போல் கடையடைப்பெல்லாம் நடத்தி கடைகளில் தீபம் ஏற்றினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் வந்து மிகுந்த கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடந்தது. அடையாள உண்ணாவிரதத்தில் நிறைய பேர் கலந்துக்கணும், ஆனால் அதுக்கும் இடையூறு செய்தார்கள். 50 பேர் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு கிடைத்து அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்கள் அடுத்தடுத்து வந்து கலந்து கொண்டாங்க. அதில் ஈடுபட்ட ஒரு 300-400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தில் நாம் தெரிவிக்கிறோம். அதே போல் வீடுகளில் சேவர் கொடியை பறக்க விட்டு தீபமேற்றி அங்கே தங்களுடைய அந்த ஆதங்கத்தை கோலங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி அந்த பெண்கள் உட்பட ஏராளமான பேர் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லி தெரிவிச்சிருக்கோம். அதே போல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. தீபத்தூணில் கார்த்திகை மாதத்தில் இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது காவல்துறை, ஆட்சியர்லாம் சேர்ந்து அதை வந்து மேற்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்ற வேண்டும், எல்லா கோயில்களையும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்முடைய இங்கே இருந்து இந்த மனுதாரர்களாக இருந்த அத்தனை சகோதரர்கள், இதற்கு பின்னாடி இருந்த பல வழக்கறிஞர்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம்னா, நிச்சயமாக தீர்ப்பினுடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆன்ம பலம், ஆன்மீக பலம், தெய்வ பலம் வேணும் நமக்கு. அதனால் தெய்வத்தினுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் தீபமேற்றி கந்தர் சஷ்டி கவசம் பாடணும், எல்லா கோவில்லையும் பாடணும், எல்லா வீதிகள்லையும் பாடணும். எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் மஞ்சள் கொடி பறக்க விட்டு, சேவல் கொடியை பறக்க விட்டு இந்த வெற்றியை அந்த 23ஆம் தேதி கந்தர் சஷ்டி பாடி கொண்டாடணும். மேலும் வரக்கூடிய ஆண்டிலாவது, ஏன்னா இந்த வருஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த வருஷம் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை ஏதோ வேலைத்தனமெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆகையினால வரக்கூடிய ஆண்டில் இதை பண்ணுறதுக்கு ஏதாவது அரசாங்கம் பண்ணுவாங்க. அதனால் மக்கள் உன்னிப்பாக இருக்கணும். இந்த அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு, குறிப்பாக வழிபாட்டுக்கு எதிராக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகையினால இந்த வழிபாடு இந்த அரசாங்கத்திற்கு நல்ல புத்தி வர வேண்டும். ஒரு பக்கம் அம்மா துர்கா அம்மா எல்லா பக்கம் ஆலயங்களுக்கு போகிறாங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கம் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆகையினால இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல புத்தி தர வேண்டும் முருகப்பெருமான். அதனால் 23ஆம் தேதி மக்கள் எல்லாரும் கந்தர் சஷ்டி பாட வேண்டும் என்று இந்த முருக பக்தர்களுடைய சார்பாக நடக்கக்கூடிய, அந்த பேரவை சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பை பெற்று நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போனப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டுறோம், சீர்கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 140 தடை உத்தரவு போட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அந்த பொது அமைதியை சீர்கெட்டுறதுக்கு வந்து அரசு தான் காரணன்றதையும் ஒரு சுட்டிக்காட்டி ஒரு அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டாம்பீடு, அதாவது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லுவது அரசாங்க
நிர்வாகத்தினுடைய ஒரு செயலற்ற தன்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா நான் முழுதாக இன்னும் படித்தா தான் தெரியும். ஒரு தன்மையை தான் காண்பிக்கிறது. அரசாங்கம் வந்து முறையாக இரண்டு தரப்பையும் உட்கார வைத்து பேசியிருந்தா இது ஒரு பிரச்சனையாகவே ஆயிருந்திருக்காது. ஆனால் மாறாக ஒவ்வொரு தடவையும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி தான் செயல்பட்டுருக்கு. அதை தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது லைட் ஏற்றப்பட்டு இருக்கணும், ஆனால் அதுக்கு மாறாக ஒரு ஃபைட் வரா மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முழுமையான தீர்ப்பு இன்னும் நாம் எல்லோரும் படிக்கணும். படித்த பிறகு தான் இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். முதல்ல முருகப்பெருமானுடைய அருள், முருகனுடைய பறை வீட்டினுடைய இந்த தீர்ப்புக்காக ஒத்துழைத்த எண்ணத்தால், உடல் உழைப்பால், பொருளால் உதவி செய்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அட்வொகேட் ஃபார் பெட்டிஷனர் அரசு பாண்டி.